பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, பிறந்த எல்லாருமே மனுஷனா பிறந்த எல்லாருமே சரி, ஒரு நாள் இறந்தாகணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி. ஓகேவா? அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. இந்த நாட்டோட கடைசி சாதாரண ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு நாளைக்கு அந்த மரணம் அப்படிங்கிறத சந்திச்சு தான் ஆகணும். அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள புதைக்கும் போது ஒரே இதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனை அடக்கம் பண்ண அதே எரியூட்ட கரண்ட் சுடுகாட்டில் தான் இன்றைக்கி அதே பணக்காரனையும் போட்டு எரிவிட போகிறாங்க. அவன் செத்து போன வாட்டி அவனோட பேர் பணம் தான். அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, அவன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஓகேங்களா, நிகழ்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பதவி ஓகேங்களா, இந்தியாவிலேயே பெரிய பதவி, உலகத்திலேயே பெரிய பதவி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனத்துக்கே அவன் முதலாளியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா, இறந்து போனால் அந்த மனுஷனோட பேர் பணம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க மட்டும்தான், அவங்க சம்சாரம் மட்டும்தான், அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் இது எங்கள் அண்ணன், இது எங்கள் வீட்டுக்காரு, இது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தபடி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாடி எப்போ எடுக்கிறீங்க, பணத்தை எப்போ எடுக்கணும்னு தான் சொல்லி கேட்பாங்க. அப்பாவை எப்போ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க, இல்லை பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இறந்த வாட்டி அதோட பேர் பாடி தான். ஓகேங்களா? இந்த மரணத்தை தடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க, இறந்து போன மனுஷங்களில் வாங்கி பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்களாம். ஓகேங்களா? பாடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு, அதாவது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இறந்த உடனே ஓகேவா, அவங்க இறந்த உடனே அவங்க பாடியை வாங்கி ஐஸ் பொட்டியில் போட்டு எல்லாம் பதப்படுத்தி வச்சிட்றாங்களாம். பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடை இறக்குறாங்களாம். அதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியில் எடுத்துடுறாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரத்தம் அப்படியே கட்டி கட்டணமாக நின்று போயிடுமா. அவங்க பாடி எடுத்து லோடி போட்டோம்னா, இன்றைக்கி இல்லை 50 வருஷம் கழித்து இறந்து போனவங்களை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியும்னு ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா, அந்த டெக்னாலஜி மூலிமா இவங்களை இது பண்ணலாம், உயிரோடு கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பாசிபிளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாசிபிள் கிடையாது. அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் 100க்கு 100% வாய்ப்பு இல்லை. சப்போஸ் எவனோ ஒருத்தன் கனவுல கூட போய் ஏதோ கடவுள்கிட்ட வர வாங்கி ஏதோ மெத்தடுன்னு கண்டுபிடிச்சாலும் அதை யாரும் வெளியில் வர விடமாட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அதிபர் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த அதிபர் வந்து அந்த மாதிரி நான் அந்த மருந்து குடிச்சிட்டு நான் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பேன்னா, அவங்களுக்கு அப்புறமேட்டு இருக்கிற ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவனே இருந்துட்டு இருக்கிறான்ப்பா, நாம் எப்பப்பா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு அதிபராக வருதுன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வழி பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்மலாம் சொல்கிறோம், மருத்துவம் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, மருத்துவம் எல்லாத்தையும் முடிவு பண்ணல. ஓகேங்களா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, வசதி கம்மியாக இருக்கிறவங்க வீட்டிலே ஒரு காய்ச்சலே வந்துருச்சுன்னா கூட வைங்களேன், ஏழை என்ன பண்ணுவான், ஏழை காய்ச்சல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், அவனால் முடிஞ்சது ஒரு சாப்பாடு வடித்து சாப்பாடு கஞ்சி குடிப்பாங்க, இல்லைனா அரிசி வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதை கஞ்சி வச்சு குடிப்பாங்க. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு 200 செலவு பண்ணி போய் டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க. ஓரளவு கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. மிகப்பெரிய பிரபலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் நிறைய வச்சுருவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டரை அங்கேருந்து வீட்டுக்கு வர சொல்லி பார்ப்பாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, இவங்க எடுக்கக்கூடிய விதம் எல்லாம் ஒன்று தான். அதை எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியது என்னது, பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஓகேங்களா? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், மரணத்தை தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டோம்னா தடுக்க முடியாது. அதை யாரும் வந்தாலும் விடவும் மாட்டாங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் டாட்டா பாபாய்ன்னு சொல்லிட்டு போய் தான் ஆகணும். அது யாரும் மறக்க முடியாது. யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுன்னா பொது தான். இந்த ஒரு விஷயத்த கடவுளை பாராட்டலாம்பா. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு நாள் அப்படின்றது இருக்குது. உண்மையிலே வாழும்போது சாவர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிரும்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நாளைக்கு சாயங்காலம் தான் சாகணும்னு விதி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவன் என்ன பண்ணுவான், ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரை போய் நான் ஏதோ கொலை பண்ணுறேன், ஏன்டா என் விதி நாளைக்கு தானே முடிய போகுது, இன்றைக்கி அவங்க என்ன துப்பாக்கியில் சுட்டாலும் நான் சாக மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயத்துக்கு போவான். அல்லது ஏதோ கொள்ளை அடிக்கணும்னு நினைப்பான், நான் நாளைக்கு தானே சாக போகிறேன், சாகிறதுக்குள்ளே உக்காளி அவனை பழி வாங்கிட்டு தான் போகிறான்னு சொல்லி ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணுவான். அதனால தான் நாளைக்கு நம்ம ஒரு மனுஷன் என்னைக்கு சாகுறான்னு தெரியாத வரைக்கும் தான் மற்ற எல்லா மனுஷனும் கட்டுப்பட்டு நியாயமாக நடப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் தான் எல்லாம். ஓகேங்களா? பணம் தான் நிறைய விஷயத்த முடிவு பண்ணுறது. பார்த்து சூதானமாக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்த்து சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வாயில்லாத ஜீவனுக்கு
உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே நடந்து போகும்போது இன்றைக்கி ரூ. 100 பெட்ரோல் போடுறோம், ஒரு ரூ. 10 2 பிஸ்கெட் வாங்கி வண்டியில் போடுங்க. போகிற வழியில் எங்கேயா ஒரு இடத்துல 4 அறிவு, ஓகேங்களா, 4 அறிவு 4 கால் இருக்கக்கூடிய 5 அறிவு ஜீவன்கள், ஓகேவா, நாய்கள், பைரவர் எங்கேயா ஒன்று பசியில், பொதுவாக நாய்களோட இயல்பே சுருண்டு படுத்துச்சு அப்படின்னா அது பசியில் இருக்குதுன்னு அர்த்தமா. அது எங்கேயா படுத்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூ. 5 பிஸ்கெட் பாக்கி வாங்கி போடுங்க. வண்டி கவரில் போட்டு வைங்க. என்ன இப்போ எல்லார்ட்டையும் வண்டி இருக்குது, வண்டி கவரில் போட்டு வைங்க. அதை நீங்கள் உடனே பார்த்துட்டு யாராச்சும் எடுத்து தின்னுவிட்டு என்ன பண்ணுறதுன்னா சரி தின்னுட்டு போகிறாங்க. அந்த பிஸ்கெட் திங்கிறதுக்கு தானே, 5 பிஸ்கெட்டில் என்னையா வரப்போகுது, ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்து வைங்க, ஓகேங்களா. ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு பிரித்து நாம் ஒன்று சாப்பிடுங்க, அது ஒன்று போடுங்க. இல்லை நான் எல்லாத்தையுமே போட விருப்பம்னா நீங்கள் 2 சாப்பிட்டு கூட அதை போடுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லது, ஒரு நல்ல விஷயம் நடந்தே ஆகணும். ஆரம்பத்தில் சிறு சிறு தவறுகள், சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் போக போக அது மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட் இருக்கிறான், ஃபஸ்ட்டு போன புதுசில் ஆய் ஊய் டாய் டூய் அப்படின்னு பார்ப்பல கற்றுக்கும் போது. ஆனால் கற்றுக்க போகும்போதே நான் கற்றுக்கிட்டேன்னா நான் இவனை அடிச்சு போடுவேன், அவனை அடிச்சு போடுவேன், நான் அதை பண்ணி போடுவேன், என்னை யார் இது பண்ண முடியும்னு சொல்லி தோணும். கற்றுக்க மெச்சூரிட்டி உருவாகி மெருகேறி சண்டை போடவே தோணாது. பாஷா படத்தில் வர மாதிரி அங்கே சண்டை போடுறாங்கப்பா, அச்சோ சண்டையா, நம்மளுக்கு சண்டையே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க, ஓகேங்களா. உண்மையாலுமே சொல்ல போனோம்னா எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்போடு இருங்க, சரிங்களா. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் தான் கடவுள், ஓகேங்களா. எப்போவுமே நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, ஓகேங்களா. யாரும் ஏமாறாதீங்க, ஏமாந்தாலும் கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, ஓகேங்களா. அதில் ஏமாந்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டதான் அர்த்தம், ஓகேங்களா. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் பணம் செலவு பண்ணாலும் கற்றுக்க முடியாத விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்க, ஓகேங்களா. ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், ஏமாறுறதையே பழக்கமாக வச்சுக்காதீங்க, சரிங்களா. பார்த்து சூதானமாக இருங்க, ஓகே. நேரத்துக்கு சாப்பிடுங்கலாம், படுத்து தூங்குங்க, ஓகேவா. ஜாலியாக இருங்க.